இதுவரைக்கும் அவ்வளவா எந்த ஒரு கான்ட்ரோவர்சியிலும் மாட்டாத நடிகர் விக்ரம் வந்து இப்போ ஒரு வைல்ட் லைஃப் கான்ட்ரோவர்சியில் மாட்டியிருக்காரு. அவர் ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாகிராமில் லார் கிபோனோட விளாடுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அது வந்து மிகப்பெரிய ஒரு கான்ட்ரோவர்சி ஆயிடுச்சு. சென்னையில் ஆரம்பித்து மலேசியா வரைக்கும் போயிடுச்சு. இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி எக்ஸாட்டிக் அனிமல்ஸை வீட்டில் வச்சு மாட்டினா அவங்களுக்கு வந்து 3 வருஷத்துலேருந்து 7 வருஷம் வரைக்கும் ஜெயில் கிடைக்கும், லட்சக்கணக்கில் ஃபைன் கிடைக்கும். இந்த கேஸில் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சியான் விக்ரமை பொறுத்த வரைக்கும் ஹேட்டர்ஸே இல்லாத ஒரு ஆக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எந்த கான்ட்ரோவர்சிக்கும் போக மாட்டாரு. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். பட் அவர் ஒரு விஷயம் பண்ணி இப்போ ஒரு வைல்ட் லைஃப் கான்ட்ரோவர்சியில் மாட்டிக்கிட்டாரு. என்னன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு லார் கிபான் குரங்கு கூட விளையாடுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. செம்ம கியூட்டாக இருந்தது அந்த குரங்கு. அதுக்கு வந்து 1லேருந்து 2 வயசுக்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கூட விளாடுற மாதிரிலாம் போட்டிருந்தாரு. ஃபஸ்ட்டு அது பார்க்கும்போது செம்ம க்யூட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் கொஞ்சம் நேரம் போக இது என்டேஞ்சர்டு அனிமல் ஆச்சு, அழிஞ்சு வர இனமாச்சு. அது எப்படி சென்னையில் ஒருத்தர் வீட்டில் வச்சு விளையாடின்னு இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விக்ரம் வந்து உஷாராகி வீடியோ டெலீட் பண்ணிட்டாரு. அதுவே ஃபஸ்ட்டு ரொம்ப தப்பு. எதனால வீடியோ டெலீட் பண்ணார் அப்படின்ற மாதிரி விசாரணை நடந்துகிட்ருக்கு. நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா, வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சு பயங்கரமாக சர்ஃபேஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா தீவிரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த லார் கிபானை பற்றி பார்ப்போம். அந்த வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் அதோட ஜேர்னி வந்து அவ்வளோ சிம்பிளாக இருந்திருக்காது. எங்கேயோ காட்டில் மரத்தில் தாவிட்டு இருந்த ஒரு குரங்கு வந்து ஒருத்தர் ப்ரைவேட்டாக வீட்டில் வச்சு கொஞ்சிட்டு இருக்காருன்னா அந்த ஜேர்னி வந்து அவ்வளோ சிம்பிளாக இருந்திருக்காது. அவங்க அம்மா கிட்டேருந்து அதை பிரிச்சிருப்பாங்க, அவங்க அப்பா அம்மாவை கொண்டிருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான ஜேர்னியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த லார் கிபான்றது வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் அதிகமாக காணப்படும். இந்த மலேசியா, தாய்லாந்து அந்த மாதிரி பகுதியை சேர்ந்தது. இது மங்கி கிடையாது, இது ஏப்ஸ் வகையை சேர்ந்தது. இது வந்து என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸு, அழிஞ்சு வர ஒரு இனம். இது அழிகிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. முக்கியமானது அன்டிங் குட்டி பண்ணும் போது அவங்க அப்பா அம்மாவை கொண்டுட்டு தான் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கிளைமேட் சேஞ்சு, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு அந்த இனம் அழிஞ்சிட்டு வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இவ்வளோ ரேரான ஒரு ஸ்பீஷீஸை வந்து இன்னும் அழகாக வீட்டில் வச்சு கொஞ்சின்னு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இது இவ்வளோ கான்ட்ரவர்சி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்தோடனே எல்லாருக்கும் கேள்வியே என்னென்னா, யார் இதை ஓன் பண்ணுவா, யார் இதை வச்சுருக்கா, விக்ரம் கைக்கு இது எப்படி போச்சு, எங்கேருந்து இது வந்தது அப்படின்ற மாதிரி நிறையா கேள்விகள் வர ஆரம்பித்து அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. இது வந்து அவங்க ஓன் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விக்ரமோ அவங்க சம்மந்தியோ யாரும் இதை ஓன் பண்ணல. இது வந்து ஈரோட சேர்ந்த கேசவநாதன் ஒருத்தர், அவர் இந்த ப்ரீடிங் ஃபார்ம்லாம் பண்ணுறாரு. அங்கேருந்து இங்கே சேல்ஸ்க்காக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோட விலை வந்து 40 லட்சம் அப்படின்ற மாதிரி இன்டர்நெட்லலாம் வந்துட்டு இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சோன்னே ஈரோடுக்கு போகிறாங்க போலீஸ். அந்த ஃபார்மை போய் சர்ச் பண்ணுறாங்க. அங்கே இருக்க பேர்ட்ஸ், அந்த மக்காவு அந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் இருக்குது, அதுக்கெலாம் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே செக் பண்ணுறாங்க. அங்கே வந்து 2 லார் கிபான் இருந்திருக்கு, அதுக்கு ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது இவங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு பார்க்கும்போது இது மணிப்பூர்லேருந்து வந்திருக்கு. மணிப்பூர்லேருந்து ஜூன் மாதம் 3 லார் கிபான் வாங்கியிருக்காங்க. அதில் ஒன்று இறந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ்லாம் வந்து இறந்துச்சுன்னா அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த ரிப்போர்ட்லாம் வந்து வனத்துறைக்கு சப்மிட் பண்ணோம். அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்காமல் இருந்திருக்காங்க. இப்போ அதுவும் விசாரணை நடந்துட்டுருக்கு. எப்படி அந்த குரங்கு இறந்துருக்கும், இன்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும், யாரால் இறந்துருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தீவிரமாக விசாரணை நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி மணிப்பூருக்கு எப்படி குரங்கு வந்திருக்குன்னு பார்க்கும்போது 2020 மலேசியாவிலேருந்து 8 குரங்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த குரங்கு தானே இது அப்படின்ற மாதிரி பல சைடில் வந்து இப்போ விசாரணை போயிட்டுருக்கு. இந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ நம்ம நிறைய கேள்விப்படுறோம். இந்த மாதிரி எக்ஸாட்டிக் அனிமல்ஸ்லாம் இந்த பணக்காரங்க வீட்டில் வச்சு வளர்க்குறதெல்லாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். இதோட உச்சம்தான் வந்து ஆனந்த் அம்பானி. அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு நான் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சாங்சுரியே ஒன்று வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி வந்தாரான்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு. வேர்ல்டுலே இருக்க ரொம்ப ரேரஸ்ட் ஸ்பீஷீஸ்லாம் அங்கே வச்சு வளர்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வைல்ட் லைஃப் ஆக்டிவிஸ்ட்டு, அது மாதிரி நிறைய செலிப்ரிட்டிஸு நிறைய பேர் வந்து அங்கே வந்து பார்த்துட்டு வராங்க. இதெல்லாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளெக்ஸ் மாதிரி. இப்போ ஃபெராரி வச்சுருக்கிறது எப்படி ஒரு ஃப்ளெக்ஸோ, இப்போ டொயோட்டோ காரும் ட்ராவல் தான் பண்ண போகுது, ஃபெராரியும் ட்ராவல் தான் பண்ண போகுது. ஃபெராரி வச்சுருக்கும் போது என்னென்னா அது நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி, யார்கிட்டையும் இல்லாததை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்கு தான். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். இந்த மாதிரி பணக்காரங்க எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் தமிழ்நாட்டிலையும் சரி, சென்னையிலையும் சரி நிறைய பேர் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அவங்க வீட்டு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சு இந்த மக்கா ஹவுஸ், இந்த மாதிரி ரேரான பேர்ட்ஸு,
இந்த மாதிரி ரொம்ப ரேரான அனிமல்ஸ்லாம் வளர்க்குறது வந்து நிறைய நம்ம கேள்விப்பட்டு தான் இருக்கோம். பட் அதை யாரும் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க, ரொம்ப சீக்ரெட்டாக இருப்பாங்க. விக்ரம் வந்து தேவையில்லாமல் வீடியோ போட்டு மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இதை பற்றியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ரிங் நெட் பேரட் தான் ஞாபகத்து வருது. ஒரு காலத்துலலாம் வந்து பயங்கரமாக எல்லார் வீட்லேயும் வந்து அந்த பச்சை கிளி வந்து வளர்த்துட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வீட்டில் அதை பார்க்கலாம். இந்த கோயில் திருவிழாலெல்லாம் வச்சு வித்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் வந்து நேட்டிவ் பேர்ட்ஸ்லாம் வந்து வீட்டில் வச்சு வளரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபுல் பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிக்க ஆரம்பித்தாங்க. இந்த பல்லாவரம் சந்தையிலலாம் வித்துட்டு இருப்பாங்க, அங்கெல்லாம் பயங்கரமாக சர்ச் பண்ணி பிடிக்க ஆரம்பிச்சு இப்போ அந்த மாதிரி பச்சை கிளிலாம் யார் வீட்லேயுமே வளர்க்குறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வந்து நம்ம 90s கிட்ஸோட மெமரிஸ்னே சொல்லலாம். சரி, இப்போ இந்த கான்ட்ரவர்சிக்கு வருவோம். விக்ரம் கையில் வச்சிருந்ததுனாலே அவர் வந்து இதுக்கு சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்ல முடியாது. இதோட ஓனர் வேற யாராக கூட இருந்திருக்கலாம். பட் இவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ரிட்டன் எழுதி கொடுத்ததா சொல்றாங்க. பட் இன்வெஸ்டிகேஷன் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஏதோ செலிபிரிட்டி வந்து குரங்கு கூட விளையாடின வீடியோ கிடையாது. இதுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனை இருக்கு. ஒன்று வந்து என்டேஞ்சர் ஸ்பீஷிஸ், அழிஞ்சு வர ஒரு இனம் எப்படி சென்னைக்கு வந்தது, அது ஒரு கேள்வி. இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடெல்லாம் எப்படி நடந்தது, இந்த மாதிரி எக்ஸாட்டிக் அனிமலாக எப்படி வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க, அதுக்கப்புறம் இதுக்கு ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு லேயர்லேயும் வந்து விசாரணை நடந்து யார் யாரெல்லாம் குற்றவாளியோ அவங்களுக்கு வந்து ரொம்ப கடுமையான தண்டனை எடுக்கும்னு நினைக்கிறேன். 3 வருஷத்துலேருந்து 7 வருஷம் வரைக்கும் ஜெயிலு, லட்சக்கணக்கில் ஃபைன் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்வெஸ்டிகேஷன்லாம் ஃபுல்லாக முடியும் போது தான் தெரியும் விக்ரம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரா இல்லையான்னு. என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சியான் விக்ரம் வந்து லார் கிபான் குரங்கு கான்ட்ரவர்சியில் மாட்டியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இந்தியாவில் நிறைய பணக்காரங்க வந்து எக்ஸாட்டிக் அனிமல்ஸ்லாம் வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.